ஹாய். நாங்கள் இப்போ திருச்சி வந்திருக்கோம். இது வந்து ஸ்ரீரங்கம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீரங்கம் வந்தோம். இது வந்து ஸ்ரீரங்கத்தில் தேர் இதுதான். இந்த தேரை பார்த்தாலே வந்து நம்ம ஸ்ரீரங்கம் பெருமாளை பார்த்ததாக சொல்கிறாங்க அங்கே. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் டிரைவர் வந்து நீங்கள் முதல்ல இந்த தேரை சுற்றி பாருங்கள் அப்படின்ட்டு சொன்னார். முதல்ல அதை பார்த்துட்டு தான் நாங்கள் முதல்ல தேரை ஃபுல்லாகவே பார்த்தோம். பார்த்து தொட்டு கும்பிட்டு ஃபஸ்ட்டு அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் தான் சாமி வந்து ஊர்வலம் வருவாங்க. ஸ்ரீரங்க பெருமாள் வந்து இதில் தான் ஊர்வலம் வருவாருன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அதை பார்த்துட்டு வந்தோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக இது நல்லா தேரை ஃபுல்லாகவே நல்லா பார்த்தோம் நாங்கள். இதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து அடுத்து கோவிலுக்குள்ளே போகணும். நாங்கள் ஃபஸ்ட்டு அவர் வந்து நீங்கள் இதை நல்லா பார்த்துக்குங்க, இதை ஒன்று பார்த்தாலே போதும் அப்படின்னாங்க. கரெக்டாக அந்த கோபுரத்துக்கு வெளியில் தான் இருந்துச்சு இது. ஸோ நாங்கள் இதை பார்த்துட்டு நின்றோம். சரி, பாருங்கள் நல்லா நீங்களும் இதிலே பார்த்து நல்லா கும்பிட்டுக்குங்க. நாங்கள் ஃபுல்லாகவே நல்லா சுற்றி எடுத்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி ஸ்ரீரங்கம் அப்படியே கொஞ்சம் தூரம் தான், அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ராஜகோபுரம். இதுக்குள்ளே அப்படியே போக வேண்டியது தான். வெயில்னால் உள்ளே நடக்க முடியலங்க, செம்ம வெயில். உள்ளே சுத்தமாக நடக்க முடியல. எப்படியோ போனோம். உள்ளே அந்த அளவுக்கு சாமி வீடியோ எடுக்க முடியல. உள்ளே போனோம். கோபுரம் பாருங்கள், நிறைய இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு எப்படி போகிறது அப்படின்ட்டு. அப்புறம் கேட்டு தான் நாங்கள் போனோம். அந்த ஐயரை கேட்டு போனோம். இந்த மணலில் நடந்தோம் நாங்கள். ரொம்ப காலே வைக்க முடியல, செம்ம ஹீட்டு. அப்படியே உள்ளே போனோம். ஸ்ரீரங்கம் பெருமாள் வந்து படுத்திருப்பார் பார்த்தீங்களா, அந்த இதுதான் இது. இந்த இதுக்கு தான் அந்த இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் தான். இது ஒரு கோபுரம். மொத்தம் 4 கோபுரம் இருந்துச்சு. இதோ இப்போ பார்க்குறீங்க பாருங்கள். இதுக்கு உள்ளே ஆள் போயிட்டுருக்காங்களா, அங்கே தான் வந்து பெருமாள் இருந்தார். அதில் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் தாயார் சன்னதி தனியாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே இது மாதிரி நல்லா காலியாக தான் இருந்துச்சு. இந்த பாருங்கள், இந்த வெயிலில் தான் நடந்தோம். நடக்க முடியல, சுத்தமாக நடக்க முடியல. இந்த மேட்டுலாம் கூட ஹீட் இல்லைங்க, அதனால் இதில் இறங்கி நடக்கவே முடியல. அப்புறம் இதில் தான் போயிட்டு வந்தோம் நல்லா. ஆனால் எல்லா கோவிலுமே நாங்கள் நல்லா தரிசனம் பார்த்தோம். ஃபுல்லாகவே நல்லா பார்த்தோம். வந்து அப்படியே நடந்துட்டு எல்லா சன்னதிக்கும் ஒரு கோபுரத்தில் ஒரு சாமி இருந்தாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே மூவ் பண்ணோம் நாங்கள். ஆனால் நல்லா சுற்றினோங்க, நடக்க முடியல. இந்த இப்போ போகிற தாயார் சன்னதி அங்கெல்லாம் வந்து எடுக்க விடலை, அந்த அளவு இல்லை. அப்படி அப்படியே மூவ் பண்ணி நிறைய, ஆனால் அந்தந்த இதுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் வேறு. அதுக்கப்புறம் ஜம்புலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இது வந்து என்னென்னா ஐம்புலங்கள் சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து நீஸ்தனம். இதுலேயே அலோட் கிடையாது. இது வந்து பாதாளத்துக்குள்ளே சிவன் இருந்தார். இதுக்குள்ளே லாஸ்ட்டு போகணும். வெறும் நாங்கள் இந்த என்ட்ரன்ஸ் மட்டும்தான் எடுத்தோமே, அந்தளவுக்கு இது பண்ண முடியல. இதான் இது வந்து பாதாளத்துக்குள்ளே இருந்த ஒரு சின்ன குகைக்குள்ளே போய் நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறமா இது வந்து வெக்காளியம்மன் கோவில். இந்த அம்மன் கோவில் வந்து வெக்காளியம்மன் கோவில். இதுவும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சாமின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் போனோம். இவங்க வந்து ரியலாக நம்மளை மாதிரி மனுஷங்களாக இருந்து அம்மனா நாங்கள் இந்த மேலே இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்து கோவில் கட்டணும்னு சொன்னாங்களாம். ஆனால் அவங்க ஃபினான்ஷியலாக அவங்களால கட்ட முடியல. ஏன்னா அங்கே உட்காந்து அவங்க வந்து ஏதோ ஒரு சாமுண்டீஸ்வரி சாமி, மைசூர் உள்ள சாமுண்டீஸ்வரி சாமியை வந்து பார்க்கணுன்னு சொன்னாலும் அவங்க அங்கேயே வந்து
அமர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த ஹைட்டுக்கு அவங்கள வச்சுருக்காங்க. பட் கோவில் வந்து அங்கே தான், கீழே தான் இருக்குது கோவில். அந்த டென்ட் மாதிரி போட்டிருக்காங்கள்ல, அந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க சாமியை. அது பார்த்து முடிச்சுட்டு வந்தோடனே சமயபுரம் வந்தோம். சமயபுரத்தில் வந்து சுத்தமாக ஃபோன் அலோடு கிடையாது, லாக்கரில் வச்சுட்டோம். வெறும் இந்த இது மட்டும்தான். மற்ற கோவில்லாம் நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே எங்களுக்கு விஐபி டோக்கன் கிடச்சிது. இதுலேயும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். ஆனால் எல்லா சாமியுமே நாங்கள் நல்லா பார்த்தோங்க. ஃபுல்லாகவே நல்ல தரிசனம். இதுமாதிரி பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா ஹோட்டல் வந்து இங்கே தான் வந்தோம், திருச்சியில் கேஎம்எஸ் கிங் கல்யாண பிரியாணி ரெஸ்டாரண்ட். இங்கே தான் வந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தங்கச்சி அவள் வீடியோ எடுத்துகிட்டு வந்தா. நாங்களும் ஃபுட் எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். காய்ஸ், நாங்கள் வந்து காலையில் திருச்சி எல்லாமே சுற்றி முடிச்சுட்டு இப்போ வந்து சரி நைட்டு டின்னர், எங்களோட ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 10:50 தான் நைட்டு. ஸோ அதனால் நாங்கள் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் இருந்துச்சு. அதனால நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ரூம்லேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கிற இடத்துக்கு நான் வாக் பண்ணி வந்தால் என்னென்ன இருக்குது ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இது இங்கே நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது, நல்லாயிருக்கு. சரி எதை சாப்பிட்றதுனே தெரியல. ஏன்னா மத்தியானமும் நாங்கள் சரியாக சாப்பிடவே இல்லை, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. எப்படி சொல்லணும்னா கால் வலி ரொம்ப நிறைய நடந்து கால் வலி வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. எங்களால் வந்து முடியவே இல்லை அந்த கால் வலி மட்டும். நானும் வந்து சரியாக போயிடும் ரொம்ப தூங்கலாம் ட்ரை பண்ணோம். பட் வந்து எதுவுமே முடியவே இல்லை, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு பாயிண்டில் வந்து ஹீட் ஆகி வயிறுலாம் வலிச்சிருச்சு. அந்தளவு வந்து வெயில் அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் சரி நாங்கள் எங்கே போகிறோன்றது எங்களுக்கே ஐடியா கிடையாது. ஸோ லெட்ஸ் சி, நாங்கள் போனதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் எங்கே வந்திருக்கோன்ட்டு. அங்கே ட்ரை பண்ணி பார்க்குறோம், நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் நல்லா இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்ட்டு. ஸோ we'll see. ஓகே, வந்து கொஞ்சம் டீசெண்டாக நல்லாயிருக்கு. இட் இஸ் குட் பிளேஸ். அண்ட் உள்ளே வந்து நான் குளிச்சுட்டு தான் வந்தேன். இது வந்து இட் இஸ் குட் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் இட் இஸ் லைக் ரியலி குட், நல்லா இருக்குது ஆம்பியன்ஸ், பிளேட்ஸு. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து நல்லா சாப்பிட்டோம் அண்ட் இட் இஸ் ஓகே. அதாவது ஒரு 5 ரேட்டிங்க்கு வந்து 3.5 தான். ஏன் அப்படின்னா சர்வீஸ்லாம் குட்டு, பட் ஃபுட்டோட குவான்டிட்டியாக இருக்கட்டும் இல்லை குவாலிட்டியாக இருக்கட்டும் கொஞ்சம் வந்து அந்தளவு ஐ டென்ட் ஃபீல் குட். ஏன்னா வந்து அந்த டேஸ்ட் வந்து இல்லை. ஏன்னா பில்லிங் எல்லாம் ரேட் எல்லாமே ரீசனபிள், பட் ஸ்டில் இவங்க வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணால் டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது தான். ஈவன் நம்ம வந்து சாப்பிட வந்ததே வந்து குழந்தைக்காக அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ குழந்தைக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம், எதுவுமே அந்தளவு நல்லா இல்லை. ஸோ ஓகே ஃபுட் தான் இது. ஸோ நாங்கள் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டு ட்ரெயின் எங்களுக்கு 10:50. ஸோ இப்போ வந்து ஒரு 9:40 ஆகிடுச்சு. போயிட்டு இது பண்ணுறோம் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு. பை பாய் கைஸ், பை பாய்.